என்னங்க இன்றைய வானிலை என்ன சொல்லுது? இப்பவே நல்ல வெயில். அக்னி நட்சத்திரம் வர 7ஆம் தேதி வருது. ஆமாங்க, பயங்கர வெயிலா இருக்கும். நேரில் அக்னி நட்சத்திரம் வரப்போகுது. நிறைய நீர் சத்து நிறைந்த காய்களை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய ஜூசஸ் குடிங்க. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு பூசணிக்காய் தோசை செஞ்சிருக்கேன். இந்த பூசணிக்காய் தோசை எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. பூசணிக்காயை தோல் சீவிட்டு நடுவில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப் ரவை, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் தயிர் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சி வச்ச பூசணியை சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி எடுத்த மாவோட கொஞ்சம் சீரகம், மிளகு தட்டி போட்டுருங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு காஞ்சிட்டு இருக்கிற தோசைக்கல்லில் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தா செம்ம டேஸ்டியான பூசணிக்காய் தோசை ரெடி. செம்ம டேஸ்டியா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.